விஜயுடன் நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம். வேண்டுமென்றால் அவர் எங்களுடன் இணைந்து செயல்படலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் துரைசாமி பேட்டி. தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் துரைசாமி கூறுகையில், தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்வு மற்றும் சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்று முதல்வரிடம் வலியுறுத்துகிறோம். மேலும் சுங்க கட்டணத்தை குறைப்பதற்கு பிரதமரிடம் கோரிக்கை வைக்கிறோம். வரியை உயர்த்தி மக்களின் பணத்தை சுரண்டுகின்ற மத்திய மாநில அரசை எதிர்த்து யார் போராடினாலும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவு உண்டு என்றவர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளித்து அவர்களுடன் கூட்டணியில் இருந்தோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவோம் என்றார். மேலும் சட்டம் ஒழுங்கு முதல்வர் கையில் உள்ளது. கடுமையான நடவடிக்கை எடுத்து அவற்றை சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்யாவிட்டால் 2026 மக்கள் தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும் என்றவர், விஜயுடன் நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம். நாங்கள் சீனியர், வேண்டுமென்றால் அவர் எங்களுடன் இணைந்து செயல்படலாம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் கூட்டணியில் இருக்கும் பெரிய கட்சியுடன் அவர் கூட்டணியில் இருந்தால் இணைந்து செயல்படுவோம் என கூறினார். அரசியலுக்கு தமிழுக்கும் என் முதல் வணக்கம். தம்பி கை ஒரு தள்ளி வாப்பா தம்பி. என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் தேச மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக தென்மண்டல ஆலோசனை கூட்டம் இன்று திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆனந்தன் அவர்கள் மிக சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக மின்கட்டணத்தை குறைக்கும்படி முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். மற்றும் தமிழகத்திலே சொத்து வரி அதிகமாக இருக்கின்றது. சொத்து வரியை குறைக்கும்படி முதல்வர் அவரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னால் இந்த டோல்கேட் அதிகமாக பணம் வசூல் செய்கின்றார்கள். அந்த டோல்கேட் பணத்தை தனியார்களுக்கு தள்ளுபடி செய்யும்படி நாம் பாரத பிரதமர் அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 3 விஷயங்களும் உடனடியாக நடக்க வேண்டும். இது பொதுமக்களுடைய வரிச்சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளாகும். எனவே இனி வரும் காலங்களில் தமிழகத்தினுடைய மக்களுடைய வரிச்சுமையை குறைப்பதற்கு பாடுபட வேண்டும். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இன்று ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமானால் மக்களுடைய பணம் கையிருப்பு கூடுதலாக வேண்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே வரி என்று போட்டு மாநில அரசும் மத்திய அரசும் சுரண்டி கொண்டே இருந்தால் மக்களிடம் பண கையிருப்பு இருக்காது. எனவே இந்த வரிகளை குறைக்கும்படி நான் தமிழ் தேச மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மதுவை எதிர்த்து 2021 மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டத்திலையும் வச்சோம். மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக எந்த மின்சார கட்டணத்தை எதிர்த்து மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுகின்ற இந்த 2 தமிழக அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து யார் போராடினாலும் அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு. 100% ஆதரவு உண்டு. போன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சு களமிறங்கணும். அதிமுகவில் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுகவை உழைச்சாங்க. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் மக்கள் முன்னேற்ற கட்சி அதிமுகவோட கூட்டணி இருந்தது. 2026 மன்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி சார்பாக குறைந்தது 10 நபர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். 10
சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகும். இது எங்களுடைய குறிக்கோள். சட்டமன்ற உறுப்பினர்களை தனிச்சு நிற்க போறீங்களா இல்லை வந்து கூட்டணிக்கு ஆதரவாக? எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் வந்து 10 சீட்டு எந்த கட்சியில் கொடுக்குறாங்களோ அவங்க எந்த கட்சின்றதில் ஒரு எங்களுடைய கொள்கையை ஏற்று தமிழர்களுடைய வரி சுமையை குறைக்கின்ற கட்சி. தமிழ்நாட்டில் கடன் சுமை அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 லட்சம் கோடி கடன் ஆகிப்போச்சு. கடனை குறைக்கணும். அப்போ தான் ஒவ்வொருத்தவங்க நல்லபடியாக வாழ முடியும். கடன் தேவையற்ற செலவுகளை குறைச்சி இந்த தமிழகத்தினுடைய கடனை நீக்கி மக்களை நிம்மதியாக வச்சுருக்கணும். மக்களுடைய வரி பணம் வீணாக போயிடக்கூடாது. அதனால் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு சரியான கூட்டணியோடு இணைந்து செயல்பட போகிறோம். இன்னைக்கு கூட்டம் என்ன எதை முன்னெடுத்து? இப்போ இந்த கூட்டம் வந்து தென்மண்டல பொறுப்பாளர்கள் இந்த 10 மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்களை வர வச்சு 2026 தேர்தலுக்கும் இப்போ நவம்பர் 26 சென்னையில் மாநாடு வச்சுருக்கோம். அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுவதற்காகவும் தான் இந்த மீட்டிங் நடக்குது. சார், தமிழ்நாட்டில் வந்துட்டு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொலைகள் நிறையா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்துட்டு பகுஜன சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இது வந்து என்னன்னா தமிழகத்தில் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்து அரசு தலைவருக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக அழுத்தம் ஏதாவது உங்கள் கட்சி சார்பாக கொடுக்க போகிறீங்களா? கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கை வந்து சரி பண்ணணும். அது சட்டம் ஒழுங்கு வந்து முதல்வருடைய கரங்களில் தான் இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ணால் தான் சரி வரும். இப்பொழுதைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை. அதை கொஞ்சம் சரி பண்ணணும். முதலமைச்சர் சரி பண்ணணும். அதை அவங்க சரி பண்ணாத பட்சத்தில் மக்களுடைய தீர்ப்பு 2026 வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் களை இறக்கிற மாதிரியே நடிகர் விஜயும் வந்துட்டு 2026 கம்யூனிட்டியில் களம் காண்றாரு. அவரோட சேர்ந்து கூட்டணியாக செயல்படலாம்னு ஒரு முடிவில் இருக்கீங்களா? இல்லை, அவரோட நாங்கள் சேர்ந்து கூட்டணியாக செயல்படலை. அவருக்கு தான் கட்சி ஆரம்பிச்சார். நாங்கள் அவரோட சீனியர் கட்சி. நாங்கள் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட முடியாது. வேணா அவர் எங்களோட இணைந்து செயல்படலாம். நாங்கள் யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அவங்களோட அவர் வந்து இணைந்து செயல்படலாம். அவர் கூட நாங்கள் போக முடியாது. நாங்கள் சீனியர், அதனால் அவர் கூட போக முடியாது. நாங்கள் வந்து தமிழகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கட்சி ஏதோ அதோட கூட்டணி வைப்போம். அதோடு அவர் வந்தால் நாங்கள் அவரோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோம். அவர் கூட நான் புரியுதுங்களா? சரி.